ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் இல்லாமல் வீட்டில் நார்மலாக நம்ம எப்போதும் சிக்கன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கடாயில் தான் பண்ண போகிறோம். ஆனால் இது கடாயில் பண்ண மாதிரி இருக்காது. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ருப்போம்ல, அதே மாதிரி சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. குறைவான நேரத்தில் குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ரெசிபி. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் நல்ல கலராக இருக்கணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கணும். அப்போ நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்கும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த டைம்லேயே நம்ம கரெக்டான அளவு உப்பு சேர்த்துடணும். ஏன்னா இந்த சிக்கனில் நம்ம டேஸ்ட் பார்க்க முடியாது. இப்போ இதில் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. தயிர் சேர்த்து நம்ம இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். பொதுவாக நம்ம சிக்கன் பொரிக்கும் போது அது நல்லா ஹார்டாயிரும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவு பக்குவத்தில் கரைச்சிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கேன். இப்போ அந்த மசாலா ஒரு உரம் இருக்கட்டும். அடுத்து 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தந்தூரி சிக்கனுக்குனே கடையில் கேளுங்க, இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இந்த சிக்கனில் இந்த மாதிரி நம்ம கீரல்கள் போட்டுக்கணும். இது எதுக்காக செய்கிறோன்னா, சிக்கனில் நல்ல மசாலா உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் இது சீக்கிரமாக குக் ஆகணும். அதுக்காக உங்களுக்கு விருப்பமான இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை அப்ளை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தயிருக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அது கூட பிழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சாலும் அதே அளவு சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நான் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு நல்லா இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி மாலிஷ் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட எசன்ஸ் அந்த சிக்கன் முழுதுலையும் பரவும். இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பொரிக்கலாம். உடனே பொரிச்சோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, வெளியில் வச்சு அப்படியே ஊற வச்சா போதும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. நான் டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை உள்ளே சேருங்க. சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி வச்சு 2வது பக்கமும் நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு திருப்பிக்கோங்க. எண்ணெய் தெரிச்சிடக்கூடாது, அதனால் ரொம்ப மெதுவாக திருப்புங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக திருப்பிட்டோன்னா அந்த எண்ணெய் நம்ம மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2வது பக்கம் திருப்பியாச்சு. இன்னொரு பக்கமும் இது நல்லா வேகட்டும். இதே ரெசிப்பியை நீங்கள் அவன்லையும் பண்ணலாம். அவன் இல்லைன்னா இந்த மாதிரி கடாயில் பண்ணலாம். ரெண்டுமே சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த மேல் பாகம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. அதை மட்டும் நம்ம திருப்பி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நம்ம சேர்த்த இந்த எண்ணெயே போதும் இது முழுமையாக வேகிறதுக்கு. மூடி போட்டுலாம் மூட தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பக்கமும் நல்லா வந்துருச்சு. இதை நம்ம இப்போ சுட சுட சர்வ் பண்ணலாம். வெங்காயம் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். இதை பிரியாணி கூட இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பக்காவாக தயாராகிருக்கு. நம்ம கடாயில் தான் பண்ணோன்னு யாருமே சொல்ல முடியாது, அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.